லட்சத்தை தாண்டி போகிற தங்கம் ஏழை எளிய மக்களுக்கு கனவாகவே மாறிக்கிட்டு வருது. தங்கத்துக்கு அப்படி ஏன் இவ்வளவு மதிப்பு? சில பொருளாதார வல்லுநர்கள் கூற்றுப்படி தங்கம் பூமியில் மிக குறைவாக அரிதாக கிடைக்கிற பொருள். அதே சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பான முதலீடாகவும் அந்த நாள்லேருந்து இன்று வரை பார்க்கப்படுது. தங்கம் அந்த நாட்டோட அந்தஸ்தின் அடையாளமாக திகழுது. அதன் மதிப்பு அடிக்கடி மாறக்கூடியது தான். அதே சமயத்தில் ஓரளவு போட்ட முதலுக்கு மோசம் வராததுன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. தங்கம் பூமிக்கு அடியில் பல மில்லியன் ஆண்டுகள் இருந்தாலும் கூட அது அழிந்து போகாதது. அதனால தான் உலக நாடுகள் அனைத்துமே தங்கத்தை ஒரு அபூர்வ பொருளாகவே அந்த நாள்லேருந்து இன்று வரை பார்க்குறாங்க. கிமு 500ஆம் ஆண்டு தங்கம் நாணயமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்போ தங்கம் நாணயமாக பயன்பாட்டுக்கு வந்ததோ அந்த நாள்லேருந்து மனிதனுக்கு தங்கத்து மேலே பேராசை தொற்றிக்கொண்டது. உலகத்தில் பல நாடுகளில் தங்கத்துக்காக பல போர்கள் வேட்டைகள் நடந்திருக்கு. பலவீனமானவர்கள்ட்ட இருந்த தங்கம் பலமானவர்கள் கைக்கு மாறியிருக்கு. பலாத்காரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. கிபி 1300 வாக்கில் ஐரோப்பியாவில் இருக்கிற தங்க சுரங்கம் அனைத்துமே சுரண்டப்பட்டது. அதனால் ஐரோப்பியர்கள் தங்கத்தை மற்ற நாடுகளில் தேட ஆரம்பித்தனர். அதில் சிக்கியது தான் ஆப்பிரிக்க ஆசிய நாடுகள். விளைவுகள் என்ன? அடுத்தடுத்த படையெடுப்புகள் தான். இந்த இடத்துல தான் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வே பிறந்தது. 1 கிராம் தங்க மோதிரம் செய்ய 20 டன் ரசாயன குப்பைகள் உருவானது. இங்கே தான் காற்று சூழலும் மாசுபடுது, இயற்கை வளங்களும் கொள்ளையடிக்கப்பட்டன.